அப்புறமா அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, யாராலயும் மறக்க முடியாத ஒரு நடிகை. அவங்க கண்டிப்பா வந்து சார். பார்த்தீங்கன்னா, அம்மாவா நடிச்சிருக்காங்க, பாட்டியா நடிச்சிருக்காங்க, அக்காவா நடிச்சிருக்காங்க, தங்கச்சியா நடிச்சிருக்காங்க, மாமியாரா நடிச்சிருக்காங்க. இன்ன எல்லா விதமான கேரக்டர்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமம், செட்டிநாடு பக்கத்துலருந்து ஒரு சின்ன கிராமத்துலருந்து வந்து 1500 படங்களுக்கு மேல வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது மனோரமா தான். அந்த மனோரமா தமிழ் சினிமால அந்த மனோரமாங்கிற ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து யாராலயுமே அசைக்க முடியாது. இன்னொருத்தர் வந்து அத வந்து நெருங்கவும் முடியாது. அந்த பேர மறுபடியும் அந்த இடத்தை வந்து அடையவும் முடியாது. அப்படி ஒரு இடத்தை வந்து அவங்க மனோரமா வந்து அவங்களுக்கான இடம். அது யாராலயும் தொட முடியாதுங்கிறத வந்து நிரூபிச்சுட்டு, சாதிச்சுட்டு, வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து காலமாயிட்டாங்க. நீங்க இத்தன வருஷம் கழிச்சு, அவங்க காலமாய் பல வருஷங்கள் ஆயிப்போச்சு. ஆனா கூட நீங்க வந்து மனோரமா பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறீங்கன்னா, அது யாராலயும் மறக்க முடியாத ஒரு நடிகை. ஆரம்பத்தில நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு பக்கத்தில ஒரு சின்ன கிராமத்தில பிறந்த ஒரு பெண்மணி தான் மனோரமா. ஒரு 7, 8 வயசுலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். கிராமங்கள்ல வந்து அன்னைக்கு டூரிங் டாக்கீஸ் நெறையா இருக்கும். கீத்து கொட்டகையெல்லாம் போட்டிருக்கும். அதுல தான் முறுக்கு விக்க போயிருப்பாங்க ஓ! மனோரமா. ஒரு சின்ன ஒரு இந்த டின்னு மாரி இருக்கும். அதுல முறுக்கு ஆமாங்க. வச்சுட்டு படம் பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். முறுக்கு, முறுக்கு, முறுக்குன்னு வித்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி வந்து முறுக்கு விக்க போன ஒரு பெண் தான். சின்ன குழந்தை தான் மனோரமா. ஓகே. அன்னைக்கெல்லாம் வந்து தியாகராஜ பகதூர் தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். கரெக்ட் சார். அவருடைய படங்கள். அவர் எப்படின்னா, பாடி நடிப்பார். அவர் பாடவும் செய்வாரு, நடிக்கவும் செய்வாரு. அதனால அவருடைய படங்களை வந்து அந்த முறுக்கு வித்துட்டு நின்னுகிட்டே இருப்பாங்க போல கொட்டாய்க்குள்ள. அந்த படத்த பார்க்கறது, அந்த பாட்ட பார்க்கறது, அவங்க நடிக்கிறத பார்க்கறது, இப்படி வந்து அத பார்த்து, பார்த்து, பார்த்து வீட்ல வந்து அத வந்து அதே மாரியே செஞ்சு, செஞ்சு, செஞ்சு ஆடி, பாடி எல்லாம் பண்ண மனோரமாவுக்கு வந்து நடிக்கணுங்கிற ஆசை ஒரு 7, 8 வயசுலயே வந்து வந்துருச்சு. அப்படிதான் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாடகங்கள் போடுவாங்க. நாடகங்கள் இப்பயும் போடுறாங்க. ஆனா ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு காலத்துல நாடகங்கள் தான். நாடகத்துலருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து பல நடிகர்கள் நாடகத்துலருந்து வந்த நடிகர்கள் தான். எல்லாருமே அந்த காலத்துல நாடகத்துல நடிச்சவங்க தான். நான் சொல்றது அந்த காலத்து நடிகர்கள். அப்படி ஒரு நாடகம் அது வந்து மனோரமா வந்து பார்க்க போயிருக்காங்க. அவங்க கிராமத்துல தான் நடத்துவாங்க அந்த மாரி நாடகங்கள். அப்படி ஒரு நாடகம் பார்க்க போயிருக்காங்க. அந்த அந்த நாடகம் பேரு பார்த்தீங்கன்னா, அந்தமான் காதலி. அந்த நாடகத்துல ஒரு 10, 12 வயசுல ஒரு பொண்ணு நடிக்கணும். ஆனா, அன்னைக்கு அந்த நாடகத்துக்கு சரியான நேரத்துக்கு அந்த பொண்ணு வரல. என்ன பண்றது? அது முக்கியமான கேரக்டர் அந்த பொண்ணு. நாடகம் ஃபுல்லா வர ஒரு கேரக்டரு. அந்த பொண்ணு இல்லாம எப்படி நாடகத்த ஆரம்பிக்கிறது? வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நாடகத்துக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு வரல. ஏதோ உடம்பு முடியல, ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மனோரமா வந்து அவங்களா போய் கேட்டுருக்காங்க. நான் வந்து இதில நடிக்கட்டுமா? அதாவது ஆள் இல்லாம திணறாங்கங்கிறத கேட்டு அரச பரசலா கேட்டு, நான் நடிக்கட்டுமா இதில அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆசை அவங்களுக்கு.